இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு, தகுதி தேர்வு, டிஆர்பி நடத்துகிற எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ண செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு தான். குடிமையியல்லேருந்து கொஸ்டின் ஆன்சர் போட்டிருக்கேன். பகுதி 4, குடிமையியலில் பகுதி 4 கொள்குறி வகை வினாவிடைகள் புக்கில் இருந்து தான் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குடிமையியல் கொள்குறி வகை வினா விடை. குடிமையியல் கொள்குறி வகை வினா விடைகள் பகுதி 4. பன்முகத்தன்மையினை அறிவோம். இந்தியாவில் டேஷ் மாநிலங்களுக்கும் டேஷ் யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. 28(8). இந்தியா ஒரு என்று துணை கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. மிக அதிக மழை பொழிவுள்ள மௌசின்ராம் டேஷ் மாநிலத்தில் உள்ளது. மேகாலயா. கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவின் நடைமுறையில் இல்லை? கன்பூசிய மதம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழியின் எண்ணிக்கை 22. டேஷ் மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. கேரளா. மோகினியாட்டம் மாநிலத்தில் செவ்வியல் நடனம் ஆகும். கேரளா மாநிலத்தின் செவ்வியல் நடனம் மோகினியாட்டமாகும். மக்களின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. B.A. ஸ்மித் இந்தியாவை டேஷ் என்று அழைத்தார். இனங்களின் அருங்காட்சியகம். மிகவும் குறைந்த மழைப்பொழிவுள்ள ஜெய்சால்மர் மாநிலத்தில் உள்ளது. ராஜஸ்தான். தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. பிஜு திருவிழா டேஷ் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. அஸ்ஸாம். பின்வருவனவற்றை பொறுத்துக. நீக்ரிட்டோக்கள் இந்திய இனம். கடற்படை பகுதிகள். மீன்பிடி தொழில். ஜராஸ்ட்ரியம் மதம். வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா. சமத்துவம் பெறுதல். பின்வருவனவற்றில் எது பாரபட்சமான காரணம் அல்ல? புவியியல். பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாலின பாகுபாடு. பாலின அடிப்படையில் ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது திரைப்படங்கள், விளம்பரங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் இவை அனைத்தும். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகம் இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள் இவை அனைத்தும். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1997. விஸ்வநாத் ஆனந்த் முதலியார் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு 1988. விஸ்வநாத் ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு 1988. இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு. இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு கேரம். அரசியலமைப்பு எந்த பிரிவின்
கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகிய அடிப்படை பாகுபாடு காட்டக்கூடாது என கூறுகிறது. 16(1). B.R. அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் கன்னியாகுமரி. இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதினை முதலில் பெற்றவர் விஸ்வநாதன் ஆனந்த். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் B.R. அம்பேத்கர். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் தருமபுரி. பின்வருவனவற்றை பொறுத்துக. பாரபட்சம், ஒத்த கருத்து உருவாதல், பாகுபாடு, பிரிவு. 17. பாரபட்சம் பிறரை பற்றி எதிர்மறை மதிப்பிடுதல், ஒத்த கருத்து உருவாகுதல், தவறான பார்வை அல்லது தவறான கருத்து. பாகுபாடு மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது. பிரிவு 14 சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பு. தேசிய சின்னங்கள். தேசிய பாடலான வந்தே மாதரத்திற்கு இயற்றியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இந்தியாவின் தேசிய கீதம் ஜன கண மன. ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுகிறோம். மகாத்மா காந்தி. நம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் கருநீலம். இந்திய விடுதலை நாளில் பறக்க விடப்பட்ட முதல் தேசிய கொடி சென்னை செங்கோட்டை அருங்காட்சியகத்தில் உள்ளது. தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர். தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு 52 வினாடிகள். 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் சரோஜினி நாயுடு. விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் பிரதம அமைச்சர். இந்திய தேசிய இலக்கினை டேஷில் உள்ள அசோக தூணிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சாரநாத். இந்தியாவின் தேசிய கனி மாம்பழம். இந்தியாவின் தேசிய பறவை மயில். இந்தியாவில் தேசிய மரம் ஆலமரம். 1947 விடுதலை நாளின் போது ஏற்றப்பட்ட கொடி டேஷ் என்னுமிடத்தில் நெசவு செய்யப்பட்டது. குடியாத்தம். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காலி வெங்கையா. சக ஆண்டு முறையை துவக்கியவர் கனிஷ்கர். இந்தியாவின் மிக நீளமான ஆறு கங்கை. நீளமான ஆறு கங்கை. இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் உதயகுமார். தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் ஆரங்களை கொண்டது. 24 ஆரங்களை கொண்டது. நான்முக சிங்கம் தற்போது டேஷ் அருங்காட்சியகத்தில் உள்ளது. சாரநாத். தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1950. டேஷ் இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லாக்டோபேசிலஸ். கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது? தேசிய பாரம்பரிய விலங்கு சிங்கம். பொருந்தியுள்ளவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். ரவீந்திரநாத் தாகூர். தேசிய கீதம் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. தேசிய பாடல் பிங்காலி வெங்கையா. தேசிய கொடி மேக்நாத் சாகா வான் இயற்பியலாளர். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம்.
பொருந்தியுள்ளவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதம். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி தேசிய பாடல். பிங்காலி வெங்கையா தேசிய கொடி. மேக்நாத் சாகா வான் இயற்பியலாளர். இந்திய அரசமைப்பு சட்டம். அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் 26. அரசமைப்பு சட்டத்தை டேஷ் ஆம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது 1949. அரசமைப்பு சட்டத்தில் இதுவரை டேஷ் சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. 101. இஃது அடிப்படை உரிமம் அன்று. ஓட்டுரிமை. இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது 18. அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் அம்பேத்கர். நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது உச்ச நீதிமன்றம் ஆகும். நம் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் 26 ஜனவரி 1950. பின்வருவனவற்றை பொறுத்துக. சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. குடியரசு தினம் ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு தினம் நவம்பர் 26. இந்திய அரசமைப்பு தினம் நவம்பர் 26. அனைவருக்கும் கல்வி உரிமை ஏப்ரல் 1. மக்களாட்சி. ஆதி மனிதன் டேஷ் பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான். ஆற்றோரம். மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம். உலக மக்களாட்சி தினம் டேஷ் ஆகும். செப்டம்பர் 15. நேரடி மக்களாட்சியை செயல்படுத்தும் நாடு சுவிட்சர்லாந்து. மக்களாட்சிக்கான வரையறையை வகுத்தவர் டேஷ் அப்ரஹாம் லிங்கன். உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும். செய்தித்தாள். கீழ்கண்டவற்றில் ஒலிபரப்பு ஊடகம் என்பது வானொலி. உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம் தொலைக்காட்சி. வெகுஜன ஊடகம் என்பது A மற்றும் B இரண்டும். ஊடகம் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். நடுநிலையான தகவலை தருவதற்கு. உலகத்தினை சிறியதாகவும் மிக அருகாமையிலும் கொண்டு வந்தது ஊடகம். அச்சு இயந்திரம் டேஷ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஹோகன் குட்டன்பர்க். நமது வாழ்க்கையை தீர்மானிக்கும் மதிப்பீடுகளில் டேஷ் ஆகும். நெறிமுறை. இந்திய அரசின் வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் ஆகாசவாணி. தவறான ஒன்றை கண்டுபிடிக்க. கீச்சகம். பின்வருவனவற்றை பொறுத்துக. கிராம சபை நிரந்தர அமைப்பு. ஊராட்சி ஒன்றியம் வட்டார வளர்ச்சி அலுவலர். பேரூராட்சி செயல் அலுவலர். உள்ளாட்சி தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம். சமத்துவம். பின்வருவனவற்றுள் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை? பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் இடையில் சமத்துவமின்மையை காட்டுதல். கீழ்கண்டவைகளில் எது அரசியல் சமத்துவம் ஆகும்? அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகள் விமர்சிப்பது. இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படும். வயது 18. ஜாதி மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு 1971. குடிமை சமத்துவம் டேஷுக்கு முன்பு அனைவரும் சமம் என்பதை குறிக்கிறது. சட்டத்திற்கு. டேஷ் முதல் டேஷ் வரையிலான இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவுகள் சமத்துவ உரிமையை பற்றி குறிப்பிடுகின்றன. 14-18. தேர்தலில் போட்டியிடும் உரிமை என்பது டேஷ் ஆகும். அரசியல். பின்வருவனவற்றை பொறுத்துக. மக்களாட்சி மக்களின் ஆட்சி. தேர்தல் ஆணையம்
சுதந்திரமாக நியாயமான தேர்தல். பெரும்பான்மை கட்சி அரசாங்கத்தை அமைப்பது. எதிர்க்கட்சி அரசின் கொள்கையை விமர்சிப்பது. பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. நாட்டில் உள்ள ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும். தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளையும் சமமாக நடத்துகிறது. தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தனி சின்னத்தை ஒதுக்குகிறது. இவை அனைத்தும் பின்வரும் கூற்றுகளில் சரியான தேர்வு செய்க. காரணம் கூற்று. கூற்று காரணம். காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். அரசியல் கட்சிகள். இரு கட்சி முறை என்பது இரண்டு கட்சிகள் அரசாங்கத்தை நடத்துவது. இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை பல கட்சி முறை. அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு தேர்தல் ஆணையம். அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படை தோற்றுவிக்கப்படுகின்றன? பொது நலன். ஒரு கட்சி முறை எங்கு நடைமுறையில் உள்ளது? சீனா. எதிர்க்கட்சி தலைவர் டேஷ் அந்தஸ்துக்கு இருப்பர்? அமைச்சர். பின்வருவனவற்றை பொறுத்துக. மக்களாட்சி. மக்களின் ஆட்சி. தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக நியாயமான தேர்தல். பெரும்பான்மை கட்சி அரசாங்கத்தை அமைப்பது. எதிர்க்கட்சி அரசின் கொள்கைகளை விமர்சிப்பது. மாநில அரசு. மாநில சட்டத்தின் உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது 25 வயது. மாநில சட்டத்தின் மாநில அரசு என்பது ஏ மற்றும் பி. மாநில அரசின் துறைகள். சட்டமன்றம். மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் ஆளுநர். முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் ஆளுநர். முதலமைச்சர் என்பவர் பெரும்பான்மை கட்சியின் தலைவர். மாநில அரசின் 3 முக்கிய நிர்வாக பிரிவுகள். சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. டேஷ் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார். இந்திய குடியரசுத் தலைவர். சட்டமன்ற பெரும்பான்மை தலைவர் டேஷாக நியமிக்கப்படுகிறார். முதலமைச்சர். மத்திய அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு உயர் நீதிமன்றம். சமஉ என்பதன் விரிவாக்கம். சட்டமன்ற உறுப்பினர். சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர் ஆளுங்கட்சியை சாராதவராக இருப்பின் எதிர்க்கட்சியினர். ஈரவை என்பதற்கு சரியான விளக்கத்தை தேர்ந்தெடு. மேலவை மற்றும் கீழவை கொண்ட சட்டமன்றம். பின்வரும் கூற்றுகளில் சரியானது தேர்வு செய்க. கூற்று காரணம். கூற்று சரி. கூற்றிற்கான விளக்கமும் சரியானது.